வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புகாரி. ஆக்சுவலாக நம்மளோட ₹5 கேண்டீன் வந்து திருமணத்தில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என் கூட யார் இருக்காங்கன்னா, அன்புடன் ரியாஸ் யூடியூப் சேனல்லேருந்து ரியாஸ் அண்ணா வந்திருக்காங்க. ஸோ ரியாஸ் நான் துபாய் அவங்க வந்து வெக்கேஷனில் இங்கே இந்தியாவுக்கு வரும்பொழுது நான் கண்டிப்பாக கேண்டீன் வந்து பார்க்கணும் அப்படின்னாங்க. ஸோ கேண்டீன் விசிட் பண்ணி தான் வந்திருக்காங்க. எப்படி இருக்குது நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி? சாப்பாடு நீங்கள் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஃபீல் ஆகுது? அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். புகாரி வந்து இது ₹5க்குன்னு ஆரம்பிக்கும் போது எப்படி பண்ண போகிறீங்கன்னு நான் யோசித்தேன். நான் முதல்ல கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கேன் புகாரியோட யூடியூப் சேனல், அதுக்கப்புறமா ஃபேஸ்புக்லலாம் லிங்க்கில் இருக்கிறீங்க. ஸோ நீ மதுரைக்கு வர ஒரு வேலையாக வந்ததுனால கண்டிப்பாக உங்களோட இதை வந்து பார்க்கணும்னு நினச்சேன். ஃபுட்டையுமே டேஸ்ட் பண்ண ரொம்ப நல்ல இது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சக மனிதர்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்கிறாரு. அதுக்கு நாம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். எல்லோரும் சேர்ந்தால் ஊர் கூடி தேர் இழுக்கிற விஷயம் இது. இது ஒவ்வொரு ஊருக்குமே இதை ஒரு மாடலிங்காக பண்ணுறதுக்கு புகாரி சப்போர்ட் பண்ணணும். அந்தந்த ஊர்களில் அவங்க சார்ந்த விஷயங்களில் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சாங்கன்னா புகாரி நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ரியாசனோட சொந்த ஊர் கரையநல்லூர். அவருக்கு கரையநல்லூரில் இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணுன்றது ரொம்ப பெரிய ஆசை. ஸோ கண்டிப்பாக எனக்கு இவங்க துபாயில் இருக்கிறனால நீங்கள் லோக்கல் சப்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. நம்ம கண்டிப்பாக புகாரி நேஷனுக்கு எப்போவுமே பேக் போனால் இருப்போம், சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட அந்த ₹5 கேண்டீனுக்குமே ரியாசனோட சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு. மாரலாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி. அவங்க அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே அவங்கள வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இது கண்டிப்பாக அவங்களுக்கு என்னென்னா, இது தமிழ்நாடு ஃபுல்லாக வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு போகணும். குறிப்பாக அவங்க சொந்த ஊரான கரையநல்லூரில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுக்கான வேலைகள் நீங்கள் உங்களோட கரையநல்லூர் மக்கள் மட்டும் இல்லாமல் நம்ம யார் யார் எந்த பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் உங்கள் ஊர் சார்ந்து, அதாவது கிவிங் பேக் டு த சொசைட்டின்னு சொல்லுவாங்க, சமூகம் சார்ந்து எந்த விஷயங்களெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அது நம்முடைய விஷயங்களையும் சிறப்பாக கொண்டு போய் சேர்க்குங்கிறதுல நான் உறுதியாக நம்புகிறேன். ஒவ்வொருத்தருமே அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.